சொன்ன பிறகு நம்ம முடிவு எடுத்துட்டோம், ஐயோ இந்த நேரத்தில் ஏங்க அதெல்லாம் நாங்களாம் இப்போ வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி 2 மணி அளவிலும் உறங்காமல் காத்துக்கொண்டு மற்ற உறுப்பினர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் போன் அடிச்சோம். என்னங்கன்னு கேட்ட உடனே இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன், அது சாத்தியமா என்று கேட்டேன். சாத்தியம்தான். நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால், நான் முடிவெடுத்து விட்டேன். இயக்கத்தின் சகோதரனை காலையில் சந்தித்து விட்டு நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள், நான் சொன்னதை கேட்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தலைவன் எவ்வளியோ அவ்வளிதான் நாங்கள் என்று ஒரு ரசிகமன்ற காலம் தொட்டே பயணிக்கிற அவர்கள் என்னை தாண்டி, என்னுடைய கருத்துக்களை தாண்டி, என் மீது நம்பிக்கையை தாண்டி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க மாட்டோம், மாற்றான கருத்தை தெரிவிக்க மாட்டாங்க அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்து, ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன், இது ஒரு சிறந்த வழி. மக்கள் பணியை நாம் தொடர்கிறோம். இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல, இது மக்களுக்காக நம்ம எடுக்கப்பட்ட முயற்சி, நாளை எழுச்சிக்காக எடுக்கப்பட்ட முடிவு. இது ஒரு தொடக்கம், எழுச்சியின் தொடக்கம், நம் நாட்டின் எழுச்சியின் தொடக்கம். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடுமையான உழைப்பு, உறுதி, நேர்மை. நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், எப்படி நாம் அனைவரும் பெருந்தலைவர்களை போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள். ஆக நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போவதற்கு பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைத்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களை எல்லாம் சந்தித்து உங்களின் பெயர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்க இன்னொரு விஷயத்தை இங்க பார்க்கணும், ஏன்னா இந்த இடத்துல அதை சொல்லி ஆகணும். ஏன்னா பத்திரிகை சகோதரர்களிடம் 100 கேள்வி, 1000 கேள்வி, 10,000 கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அதுக்கு காலம் இருக்கிறது, அதுக்கு பதில் சொல்ல நேரம் இருக்கிறது. ஆனால் இன்று நாங்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து மாநில நிர்வாகிகள், மண்டல அமைப்பு செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர செயலாளர் அனைவரும் இங்கே மட்டுமல்ல கீழே வந்திருக்க அனைத்து சகோதரரும் சேர்ந்து தலைவர் எடுக்க முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்ட காரணத்தினால், உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால், நான் அவர்கள் ஏற்கனவே நான் சேர வேண்டும், இணைந்து செயல்படும் சொன்னதற்கு நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையில் இப்பொழுது நான் உங்கள் முன் நான் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சியின் இயக்கத்தை நிச்சயமாக ஒரு வெற்றி பயணமாகும். நமது நாட்டின் ஒற்றுமைக்காக, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக, வருங்கால இளைஞர்களின் நன்மைக்காக. இன்னைக்கு ஒரே ஒரு கருத்தை இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு அந்த போதைப் பொருள் எப்படி நமது இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கெல்லாம் நாம் ஒரு முடிவு காண வேண்டும் என்று சொன்னால் மோடிஜி அவர்களால் முடியும், அதை நிறுத்த முடியும் என்பதை உறுதி கூறி, ஏன்னா வருங்கால இளைஞர்கள் 2025 அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியா இருக்கும் போது அந்த இளைஞர்களை சிறந்த வழியிலே வழிநடத்த வேண்டும். ஆனால் போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று சொன்னால் நமது நாட்டின் பொருளாதாரம், ஒற்றுமை பாதிக்கப்படும் என மனதில் வைத்துக் கொண்டு ஒரு வலிமையான அரசு, வலிமையான ஆட்சி மத்தியில் இருக்கும் போது அது மீண்டும் 2026 நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பெறும் அளவிற்கு நாம் உழைப்பு இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு எங்களை வரவேற்பமைக்கு நன்றி கூறி உங்களுடன் சேர்ந்து சிறப்பாக செயல்படுவோம் என்று உத்தரவாதம் அளித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்திருக்கிறார் அதன் தலைவர் சரத்குமார். நாட்டு மக்களின் நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு இது என சரத்குமார் தெரிவித்திருக்கிறார். அந்த நிகழ்வில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு இது என சரத்குமார் தெரிவித்திருக்கிறார். மக்களவை தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய சூழலில் இந்த விடயம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சமத்துவ மக்கள் கட்சி ஏற்கனவே பாஜகவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்திருப்பதாக சரத்குமார் அறிவித்திருக்கிறார். மக்கள் நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு இது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்திருக்கிறார் அதன் தலைவர் சரத்குமார். இது மக்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவு என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நம் வலிமையை மோடியுடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்ற ஒரு எண்ணம் வந்தது. அதன் வெளிப்பாடாக தற்பொழுது பாஜகவுடன் இணைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். பெருமையுடன் சொல்கிறேன், இது சிறந்த வழி, மக்களுக்காக எடுத்த முடிவு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காமராஜர் போல ஒரு ஆட்சியை மோடி வழங்கி வருகிறார் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் சூழலில் மக்களவை தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அனைத்து கட்சிகளும் அதற்கான பணிகளில் தொடர்ந்து தீவிரம் காட்டி வருகின்றன. கூட்டணி பேச்சுவார்த்தை போன்ற விடயங்கள் எல்லாம், தொகுதி பங்கீடு போன்ற விடயங்கள் எல்லாம் நடந்து வரக்கூடிய நிலையில் தன்னுடைய கட்சியையே பாஜகவுடன் இணைத்திருக்கிறார் சரத்குமார். மக்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவு என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் காமராஜர் போல ஒரு ஆட்சியை பிரதமர் மோடி வழங்கி வருகிறார், மீண்டும் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவருடன் கைகோர்க்கிறோம் என்ற ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறார்.